ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து பூ பின்ன போகிறேன். இப்படி பெரிய பூ எப்படி பின்னுறேன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது நிறைய இடங்களில் நாங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பூவை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சட்டைகளுக்கு அதன் டிசைனுகள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மற்ற தொப்பி பின்னல் தொப்பிகள் அதில் உடுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் இது நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த பூ எப்படி பின்னுறேன்ட்டு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டம் வந்து இல்லை. இதுக்கு வந்து முதல் உங்களுக்கு என்ன கலர் நூல் வேணுமோ அந்த கலரில் நூல் எடுங்க. நான் வந்து இது வியோலிக் கலர், கேமரா வீடியோவில் வேறு கலராக தெரியுது. நாவல் கலர் நூலும் பின்னுறதுக்கு 4 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னுறேன். அல்லது 2.5 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னுறேன். இப்போ பின்ன போகிறேன் 4ஆல் பின்னையில். இப்போ நாங்கள் வந்து கம்பியின் சைஸ் வந்து நாங்கள் பெரிய கம்பியால் பின்னிக்குள்ளே பூ ஆக பெருசாக வரும். சின்ன கம்பியால் பின்னிக்க குட்டி பூவாக வரும் ஓரளவு. நீங்கள் வந்து எந்த கம்பியால் பின்னுறீங்களோ இப்போ ஒரு பூ ஒரே அளவுலேயே எல்லா பூவும் வரணும்னா நீங்கள் அதே சைஸ் கம்பியாலேயே எல்லா பூவையும் பின்னணும். மாற்றி பின்னினீங்கன்னா ஒன்று பெருசு சின்னதாக வரும். இப்போ நான் வந்து 2.5 மில்லிமீட்டர் கம்பியாலேயே பின்ன போகிறேன். இப்போ பின்னுறது பார்ப்போம். முதல் வந்து மேஜிக் சர்க்கிள் செய்யணும். இப்படி வச்சுக்கொண்டு, அதாவது இப்படி விரலில் சுற்றி இப்படி எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே வந்து 3 செயின் பின்னப்பான். 1 2 3 1 2 3 செயின் பின்னி போட்டு இதுக்குள்ளேயே 15 டபுள் க்ரோஸை பின்னப்பான். 1 இந்த வட்டத்துக்குள்ளே பின்னணும். 2 ஆல்ரெடி இந்த இதில் நிறைய வீடியோக்கள் ஹஸ்பண்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன். நிறைய பின்னல் வீடியோக்கள். நீங்கள் எப்படி ஆரம்ப பின்னலை எப்படி பின்னுறதுன்றெல்லாம் போட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் போய் எந்த சேனலில் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டுகளுக்கு இருக்குது. தனித்தனியாக பூ ஹஸ்பண்ட் எப்படி பின்னுறதுன்றெல்லாம் இருக்குது தனித்தனி ப்ளேலிஸ்ட்டுக்கு. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் வீடியோ நிறைய பேருக்கு போகும். அதோட உங்களுக்கு திருப்ப இது பின்னி போட்டால் கூட உங்களுக்கு வரும். இப்போ வந்து 15 டபுள் க்ரோஸை பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 15 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ இந்த நூலை பிடிச்சி நல்லா டைட்டாக இழுத்துட்டு இப்போ வந்து இந்த 3 செயின் பின்னினதுக்குள்ள கொண்டு போய் முடிக்காமல் முதலாவது டபுள் க்ரோஸைக்கு வந்து கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து 10 செயின் பின்னப்பேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 செயின் பின்னிட்டு இப்போ 4ஆவதுக்குள்ள 1 2 3 பார்த்தீங்கன்னா மேலேருந்து 1 2 3 4ஆவதுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்து 1 டபுள் க்ரோஸை பின்னப்பேன். பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸை பின்னப்பேன். இப்போ 2ஆவது பக்கத்து இதுக்குள்ள 3 இந்த இதில் பின்னினதையும் சேர்த்து இங்கேருந்து ஸ்டார்ட்லேருந்து 1 4ஆவதுக்கு பின்னினதையும் சேர்த்து 1 2 3 4 டபுள் க்ரோஸு 5 6 டபுள் க்ரோஸை பின்னிட்டு 7ஆவதுக்குள்ள வந்து 7ஆவது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஸியாக பின்னப்பேன். அதாவது 3 லூப் வந்து கம்பியில் இருக்குது. அப்படியே அதுக்குள்ளால் அப்படியே இழுக்கிறது. கடைசிக்கு வந்து சிங்கிள் க்ரோஸு 2 மட்டும் இருக்குது. இப்படி தண்ணி போட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே பின்ன பக்கத்து இதுக்குள்ளே
பக்கத்து செயினுக்குள்ளே வெதுக்க பின்னினாங்கன்னா பக்கத்துக்குள்ள வெதுக்க பின்னினாங்க பக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து சாரி வந்து கொடுத்து சிங்கிள் க்ரோஸை பின்னணும். பின்னிட்டு இதை அப்படியே திருப்பிட்டு முதலாவது இதுக்குள்ளே அப்படி திருப்பினோன்னு இந்த முதலாவது சிங்கிள் க்ரோஸை அதுக்குள்ளே வந்து 1 சிங்கிள் க்ரோஸை பக்கத்து இதுக்குள்ளே மேலுக்கு 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு. எப்போவுமே கடைசி ரெண்டும் ஹாஃப் டபுள் க்ரோஸையும் 1 சிங்கிள் க்ரோஸையும் அதில் எந்த மாற்றமும் வராது. மேலுக்கு 1 டபுள் க்ரோஸையும் பின்ன போகிறேன். 1 2 3 4 5 இப்போ 5 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இது வந்து அந்த தெரியுமில்ல திருப்பி பின்ன அந்த இதுக்குள்ளே அந்த செயின் 4வது பின்னின அந்த இது இருக்குல்ல செயின் அதுக்கு அந்த இடைவெளிக்குள்ளே அப்படியே கொடுத்து 3 டபுள் க்ரோஸை பின்ன பண்ணும். 1 2 3 இப்போ 3 டபுள் க்ரோஸை பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இந்த 3 செயின் பின்னினதை கீழ் பக்கத்துக்கு வந்து அதாவது அந்த 3 செயின் அந்த இந்த அடியிலேயே 2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 3 செயின் பின்னினதை கீழ் பக்கத்துக்கு 2 டபுள் க்ரோஸை எக்ஸ்ட்ரா பின்னிருக்கேன். பின்னி போட்டு செஞ்சால நீட்டுக்கு வழக்கம் போல் 1 டபுள் க்ரோஸே அதாவது கடைசி ரெண்டையும் விட்டு மிச்சம் எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸே வரும். அதை கடைசி 2 விட்டு மிச்சம் எல்லாத்துக்கையும் 1 டபுள் க்ரோஸே வரும். பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு இதையும் விட்டு சரி 1 டபுள் க்ரோஸே இப்போ பின்னியாச்சு. இப்போ கடைசி ரெண்டுக்கு இதுக்குள்ளே வந்து கடைசிக்கு முதல்ல வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே எப்போவுமே இப்படி தான் வரும். 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே கடைசிக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸே இதில் இந்த மாற்றம் வராது. எப்பவும் அடிப்பக்கத்துக்கு இதே மாதிரி தான் வரும். 1 சிங்கிள் க்ரோஸே இப்போ பின்னி போட்டு இப்போ இதுக்கு பின்னினாங்கன்னா பக்கத்து இதுக்குள்ளே சிங்கிள் க்ரோஸை பின்னணும் கொடுத்து பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு வழக்கம் போல் மேலுக்கு இப்படி திருப்பிட்டு அந்த சிங்கிள் க்ரோஸைக்குரிய அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு அதுக்கு மேலே 1 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னப்புறம் பின்னிட்டு இனி இந்த சைட்டுக்கு 1 டபுள் க்ரோஸை 1 2 சாரி 2 3 4 5 6 இப்போ வந்து 1 2 இந்த 3ஐயும் அதாவது 1 2 இந்த 3ஐயும் விட்டு மிச்சம் எல்லாத்துக்கையும் 1 டபுள் க்ரோஸை பின்னணும். மேலுக்கு இருக்கிற அந்த 3ஐயும் விட்டு மிச்சம் எல்லாத்துக்கையும் 1 டபுள் க்ரோஸை சரியா. அதாவது இங்கே சிங்கிள் க்ரோஸு 1 சிங்கிள் க்ரோஸு 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு இங்கே காண 1 டபுள் க்ரோஸை பின்னிட்டு 1 2 3 மேலுக்கு இருக்குது சரியோ. இந்த 3க்குள்ளேயும் டபுள் க்ரோஸை எப்படி பின்னுவோமோ அப்படி கொடுத்து எடுத்து இப்படியே வச்சுருக்கணும் வச்சுக்கொண்டு பக்கத்து இதுக்குள்ளேயும் கொடுத்து டபுள் க்ரோஸை கொடுத்து எடுத்து இப்படி வச்சுருக்கணும். அதே மாதிரி கடைசி கிளையும் இப்படியே கொடுத்து டபுள் க்ரோஸை பின்னி முடிக்காமல் அப்படி எடுத்து வச்சுருந்தா 4 லூப் வரும். அந்த 4 லூப்கள் நூலுக்குள்ளாலே இழுக்கணும். எடுத்து போட்டு 1 செயின் பின்னி போட்டு இப்படி திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பின்னக்கூடாது.
இது அந்த நான் சேர்த்து பின்னினேன் அதுக்குள்ளே பின்னாமல் இந்த இது முதலாவதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து இதை விட்டு இதுக்குள்ளே வந்து ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னி ஒன்று ரெண்டு சொல்லி வரன் இதில் வந்து சேர்த்து பின்னிட்டு ஒன் செயின் பின்னி ஒன் செயின் பின்னித்தான் திருப்பணும். ஒன் செயினை பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு இதை விட்டு இதுக்குள்ள ஒன் சிங்கிள் க்ரோஸு பின்னிட்டு ஒன்று ரெண்டு செயின் பின்னிட்டு அப்போ பக்கத்து இதுக்குள்ள டபுள் க்ரோஸை பின்னுற மாதிரி கொடுத்து இப்படி எடுத்து வச்சுக்கொண்டு பக்கத்து இதுக்குள்ளேயும் டபுள் க்ரோஸை பின்னுற மாதிரி பின்னி எடுத்து வச்சுருந்தேன்னா 3 நூல் மேலே இருக்கும். அந்த 3 நூலுக்குள்ளாலே சேர்த்து பின்னணும். அதாவது இந்த 3ம் சேர்த்து பின்னிட்டேன். மிச்சத்துக்கு வழக்கம் போல் சைட்டுக்கு 1 டபுள் க்ரோஸை பின்னி 1 2 3 4 5 இதுக்கு 1 half டபுள் க்ரோஸை பின்னணும். கடைசிக்கு முதலுக்கு 1 half டபுள் க்ரோஸு கடைசிக்கு 1 சிங்கிள் க்ரோஸு பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளே கொண்டு வந்து அதாவது பக்கத்து இதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இது ஒரு இதழ், இது வந்து ஒரு இதழ், இப்படி ஒரு இதழ். இப்போ அடுத்த இதழ் பின்ன போகணும். அதுக்கு வந்து வழக்கம் போல் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வந்து இது என்னென்று பின்னினாங்களோ அதே மாதிரி இந்த இதழை நீங்கள் திரும்ப பின்னணும். இப்போ என்ன செய்யணும்னா இப்போ பின்னினவளதை அப்படி திருப்ப வீடியோ விட்டு ஒவ்வொரு இதெல்லாம் நீங்கள் இப்போ என்னென்னு பின்ன மறந்துட்டீங்கன்னா நார்மலாக நீங்கள் எழுதி வச்சு பின்னினீங்கன்னா அடுத்த இதெல்லாம் தொடர்ந்து பின்னிங்க 1 2 3 4 4வதுக்கு இப்போ அதை எப்படி பின்னினோமோ அதே மாதிரி இப்போ எல்லா இதெல்லாம் பின்ன போகிறோம். அப்படி 10 செயின் பின்னி 4வதுக்கு 1 டபுள் க்ரோஸை பின்னி பிறகு சைட்டுக்கு 1 டபுள் க்ரோஸை பின்னணும். கடைசி 2ஐயும் விட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸை வரும். அதாவது அடிப்பக்க 2மே அதுக்குள்ளே ஹாஃப் டபுள் க்ரோஸையும் 1 சிங்கிள் க்ரோஸையும் எப்பவும் மாறாது, அப்படியே தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள 1 half டபுள் க்ரோஸு பக்கத்து இதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸு பின்னிட்டு பக்கத்து இதுக்கு வழக்கம் போல் பக்கத்து ஸ்டிச்சுக்குள்ளே 1 சிங்கிள் க்ரோஸை பின்னி திருப்பிட்டு மேல் பக்கத்துக்கு 1 சிங்கிள் க்ரோஸு 1 half டபுள் க்ரோஸு மிச்சம் எல்லாத்துக்கும் மேல் இதை விட்டு 1 டபுள் க்ரோஸு நீங்கள் இப்போ முதல் பின்னின இதிலேயே திருப்பி விட்டு பின்னி கொண்டு போக வேண்டியதான். இப்படி சுத்த வர நீங்கள் பின்னணும். சுத்த வரண்டு பின்னி கொண்டு வந்துட்டு மேலுக்கு 3 டபுள் க்ரோஸு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு இதழ் பின்னி கொண்டு வரவே அடுத்த இதழெல்லாம் டக்குன்னு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பின்ன 1 2 3 செயின் பின்னி திருப்பிட்டு அதன் கீழ் பக்கத்துக்கு கீழ் பக்கத்துக்கு 2 டபுள் க்ரோஸு அப்புறம் சைட்டுக்கு 1 டபுள் க்ரோஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கஷ்டம்னு நினச்சாது கஷ்டம், ஈஸியாக நினச்சா ஈஸி. எப்பவும் பின்னி பழகி கொண்டு வர எல்லாம் ஈஸியாக தானே இருக்கும். இது வந்தாச்சு. இதுக்குள்ள ஹாஃப் டபுள் க்ரோஸு
பக்கத்துக்கு 1 சிங்கிள் க்ரோஸு, அது மாதிரி பக்கத்து இதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸை கீழ் பக்கத்துக்கு ஜாயின் பண்ணிவிட்டு திருப்ப மேலுக்கு 1 சிங்கிள் க்ரோஸு, 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு, 1 டபுள் க்ரோஸு, மேல் 3 விட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸு. ஒன்று 2 3 விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸு. இனி அந்த 3ஐயும் சேர்த்து பின்ன போகிறேன். ரெண்டாவது கொடுத்தெடுத்து மூணாவதுக்கு கொடுத்தெடுத்து சேர்த்து உண்டா பின்னிட்டு 1 செயின் பின்னி திருப்பிட்டு ஒன்றை விட்டு ரெண்டாவதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸு பின்னி 1 2 செயின் பின்னி பக்கத்து இதையும் சேர்த்து பின்ன போகிறேன். 1 டபுள் க்ரோஸியை பின்னி அப்படியே எடுத்து வச்சுக்கொண்டு 2 செயின் பின்னினா பிறகு 2 டபுள் க்ரோஸியை சேர்த்து பின்ன போகிறேன். அப்போ இந்த டபுள் க்ரோஸு 1 2 அப்போ சேர்த்து 3 நூலை சேர்த்து இப்படி இழுத்துட்டு இனி வழக்கம் போல் 1 டபுள் க்ரோஸை சைட்டுக்கு பின்னிட்டு இப்போ 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு, 1 சிங்கிள் க்ரோஸு, இதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஸு, பிறகு 1 2 3 4 5 6 7 8 10 செயின் பின்னி இப்போ இந்த இதழ் ஒவ்வொரு இதழும் இப்போ எப்படி பின்னினமோ அதே மாதிரி பின்ன வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக வந்து 2 4 5 இதழ் வரும். இப்போ நீங்கள் வந்து 5 இதழும் இப்போ வந்து நீங்கள் 5 இதழும் பின்னி முடிச்சோன்னா இப்படி தான் வரும். இப்போ சில நேரம் உங்களுக்கு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா மிஞ்சிட்டுது அப்படி சொன்னால் பிரச்சனை இல்லை, அப்படியே சேர்த்து கொண்டு வந்து முதலாவது இப்போ பின்னி முடிச்சோன்னா இப்படி இருக்கும். நீங்கள் கொண்டு வந்து இங்கே பக்கத்து இதுக்குள்ள சிங்கிள் க்ரோஸு பின்னணும். பின்னிட்டு ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இந்த முதலாவது முடிக்க இந்த முதலாவது இதுக்குள்ளே தான் கொண்டு வந்து முடிப்பீங்க. இப்போ இதற்கு ஃபுல்லாக போய் பின்னி கொண்டு வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஸை பின்ன தேவையில்லை, அப்படியே பின்னி கொண்டு வந்து முடிச்சு இப்போ 5வது இதால் இப்படி பின்னி முடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். என்ன செய்யுங்கன்னா நீங்கள் கடைசி இந்த ஸ்டார்ட் முதலாவது இதழ் இருக்குல்ல அதுக்குள்ளே அப்படியே கொடுத்து இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு எடுத்து விடுங்க. இழுத்துட்டு மிச்ச நூலை கொண்டு வந்து வழக்கம் போல் ஒட்ட விட்டக்கூடாது. இப்போ என்ன கொண்டு வந்து இப்படி பின்னுக்கு தெரியாமல் சரி விடுங்க. நீங்கள் ஊசி இருந்தால் ஊசியால் கொழுவலாம், அதை அப்படின்னா எடுத்து கொழிட்டேன். பூ வந்து ரெடி. இப்போ வந்து நடுவுக்கு நீங்கள் என்ன டிசைனில் வேணுமா எதுவும் கலரில் நீங்கள் முத்து அழுதுகள் வச்சுருந்தா அப்படி வச்சுட்டிங்கன்னா ரெடி. இவ்வளோதான் பூ. இது வந்து நீங்கள் என்னென்னதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்களோட ஐடியா பொறுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அல்லது இப்படி ஜாயின் பண்ணியே நீங்களே இதை செய்யலாம். இப்படி ஜாயின் பண்ணி சட்டை மாதிரி என்னத்துக்கும் கீழ் சட்டை போர்டருக்கெல்லாம் பெருசாக வைக்க வடிவாக இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எதுவும் பின்னி காட்டணும் இருந்தால் போடுங்க, டைம் இருக்க பின்னி போடுறேன்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே காமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அமர்த்துங்க. பாய் பாய். நிறைய வீடியோக்கள் சேனலில் இருக்குது, நீங்கள் வேணுமெண்டா பார்க்கலாம். பாய் பாய்.